الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயரினால் இந்த குத்துபாவை நான் ஆரம்பிக்கின்றேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சுத்தமாக உள்ளத்தில் பரிசுத்தமாக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாக எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களிடத்திலே இருந்து பல்வேறு விஷயங்களை எதிர்பார்க்கின்றான். முதலாவது அவன் எதிர்பார்க்கின்றான் நாங்கள் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும், அடிப்படையான விஷயங்களை நம்ப வேண்டும் என்று. இரண்டாவது எதிர்பார்க்கின்றான் நாங்கள் அவனுக்கு மாத்திரமே இபாதத்து செய்ய வேண்டும் என்று. மூன்றாவது அவன் எதிர்பார்க்கின்றான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஹலால் ஹராம் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது எங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளாக இருந்தால் என்ன, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் என்ன, எங்களுடைய மனிதர்களோடு உள்ள உறவாக இருந்தால் என்ன, எல்லா விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் கட்டளைகளாக சொல்லி இருக்கின்றானோ அவற்றை முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து, எவற்றையெல்லாம் கூடாது ஹராம் என்று சொல்லி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முற்று முழுதாக நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் நல்ல முறையிலே ஈமான் கொண்டிருக்கிறான், நல்ல இபாதத்துக்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் மூன்றாவது விஷயத்திலே அவன் பலகீனனாக இருப்பானாக இருந்தால், அதாவது அவன் இந்த உலக வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவற்றை கடைபிடிக்காமல், எவற்றை தடை உத்தரவுகளாக தந்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் சொன்னது பிரகாரம் தவிர்ந்து கொள்ளாமல் வாழுவானோ நிச்சயமாக அவன் ஒரு முழுமையான முஃமினாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழகான முறையிலே தொழுகிறோம், இபாதத்து செய்கிறோம், நல்ல முறையிலே அல்லாஹு தஆலாவை மறுமை நாளை விசுவாசம் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஹராத்தை அடிப்படையாக கொண்டு அமையுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் எங்களுடைய உழைப்பு முயற்சிகளை நாங்கள் எந்தளவு தூரம் சுத்தமாக இஸ்லாம் சொன்னது பிரகாரம் அமைத்துக் கொள்கின்றோமோ அந்த அளவு தூரம் எங்களுடைய இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நாளை மறுமையிலே நாங்கள் விமோசனம் பெற்றவர்களாக மாறுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலும் கூட அல்லாஹு தஆலாவும் கூட நாங்கள் எவற்றையெல்லாம் உழைக்க வேண்டும் எவற்றை உழைக்க கூடாது என்ற விஷயத்திலே மிக தெளிவான கட்டளைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு பணம் தேவை, சொத்து தேவை, இவற்றையெல்லாம் நாங்கள் உழைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது.
ஒரு மனிதன் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால், இஸ்லாத்திற்காக வேண்டி செலவழிக்க வேண்டுமாக இருந்தால், அவன் இந்த உலகத்திலே வீடு வாசல் கட்டி, அவன் இந்த உலகத்திலே மனைவி மக்களுக்கு செலவழித்து வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பணம் தேவை, சொத்து தேவை. எனவேதான் உலகத்திலே உழைக்கும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தொழில் செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் ஆடு மேய்த்து தங்களுடைய தொழில்களை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சராக இருந்து தொழில் செய்திருக்கிறார்கள். இது போன்று எல்லா நபிமார்களும் விவசாயம் செய்த நபிமார்கள் இருக்கிறார்கள். உலகத்துக்கு வந்த எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்காமல் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹலாலான எந்த ஒரு உழைப்பு முயற்சியாக இருந்தாலும் அவற்றிலே ஈடுபடுவது நிச்சயமாக கடமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். நாங்கள் உழைக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹராம் என்பது ஒரு துளியும் கலந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு ஜஸதின் நபத மின் சுஹத்தின் ஃபன்னாரு அவுலா பிஹி. எந்த ஒரு உடம்பு ஹராத்தினால் வளர்க்கப்படுகிறதோ அந்த உடம்புக்கு மிக பொருத்தமான இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனை பற்றி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் நீண்ட பிரயாணம் செய்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தலை பரட்டையாக இருக்கிறது, அவனுடைய உடம்பு வருந்தி இருக்கிறது, மிகவும் பலகீனனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவிடத்திலே கையேந்தி கேட்கின்றான், யா அல்லாஹ், என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கின்றான். ஆனால் அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. காரணம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவனுடைய பானம், அவன் குடித்திருக்கின்ற தண்ணீர் அல்லது அவனுடைய பானம் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய உடுப்பு ஹராமாக இருக்கிறது. அவன் முழுக்கவும் போஷிக்கப்பட்டிருப்பது, வளர்க்கப்பட்டிருப்பது நிச்சயமாக ஹராத்தினால். அப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய துஆக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எவ்வளவு தூரம் இபாதத்துக்களிலே கவனம் எடுக்கின்றோமோ, எவ்வளவு தூரம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதிலே கவனம் எடுக்கின்றோமோ, அதே மாதிரி எங்களுடைய உழைப்புக்கள், எங்களிடத்திலே வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு சதமும் ஹலாலாக இருக்கிறதா என்று நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், யா சஅத் அத்திப் மத்அமக, உன்னுடைய உணவை ஹலாலானதாக நீ ஆக்கிக் கொள்வாயாக, தக்குன் முஸ்தஜாப தஅவா, உன்னுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், அமல் செய்கிறோம், எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் எமது உழைப்பிலே வட்டி கலக்கமாக இருந்தால், லஞ்சம் கலக்கமாக இருந்தால், நாம் எமது பண்டங்களை துரோகம் செய்து மற்றவர்களுக்கு பொய் சொல்லி விற்பனை செய்து அதன் மூலமாக நாங்கள் உழைப்போமாக இருந்தால் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கின்ற ஹராமான உழைப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸிலே வந்திருக்கின்ற ஹதீஸ் வசனங்கள் ஏராளம் இருக்கின்றன. பொது சொத்துக்களை தன்னுடைய சொத்தாக எடுத்து அவற்றையெல்லாம் சாப்பிடுகின்ற மனிதன் இருக்கின்றானே, அவன் ஒரு பயங்கரமான மனிதன். அந்த மனிதன் ஷஹீதாக மரணித்தாலும் அவனுடைய ஷஹாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் எந்த பொது சொத்தை எடுத்துக்கொண்டு அவன் இறந்தானோ, வஃபாத்தானானோ, அவற்றை அணிந்த வண்ணம் அவன் நரகத்திலே இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது பள்ளியினுடைய சொத்தாக இருக்கலாம், பாடசாலையினுடைய சொத்தாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தின் சொத்தாக இருக்கலாம், அனாதைகளுடைய சொத்தாக இருக்கலாம். எந்த சொத்தாக இருந்தாலும் அதனை ஹலாலான முறையில் அல்லாமல் மிகவும் துஷ்டத்தனமாக, கள்ளத்தனமாக மற்றவர்களுடைய வயிற்றில் அடித்து ஒரு மனிதன் தனக்காக எடுத்துக் கொள்கின்ற பொழுது அந்த சொத்து அவனுக்கு ஹலாலாக மாட்டாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வட்டியை பற்றி சொல்லுகின்றான், யாரெல்லாம் வட்டி எடுக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹு தஆலாவோடும் ரசூலோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கட்டும் என்று சொல்லுகின்றான். அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வியாபார பண்டத்தை பொய் சொல்லி பிழையான வர்ணனைகளை சொல்லி விற்பனை செய்கின்றான் என்றால் நிச்சயமாக அவனை பார்த்து நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா பேசவும் மாட்டான், அவனை தூய்மைப்படுத்த மாட்டான் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவனை நல்லடியார்களே, நாம் ஏன் இவற்றை சொல்லுகிறோம் என்றால்,
அண்மை காலத்திலே முஸ்லிம்களை பற்றிய அபிப்பிராயம் இந்த நாட்டிலே நன்றாக இல்லை என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே போதை வஸ்துக்களை உள்ளால் கொண்டு வருவது, விற்பனை செய்வது, அதே போன்று பாவிப்பது போன்ற விஷயங்களிலே மிகவும் அதிகமான முன்னணியில் நிற்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். இப்படி போனால் இரண்டு வகையான பிரச்சனைகள் வரும். முதலாவது பிரச்சனை, இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த அரசாங்கமும் எம்மை இந்த நாட்டுக்கு துரோகிகளாக பார்ப்பார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற, இந்த நாட்டை சுரண்ட வந்த, இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை அழித்து வாழ வந்த ஒற்றுமைகளாக, இந்த நாட்டின் துரோகிகளாக முதலாவது எங்களை பார்ப்பார்கள். கள்ளத்தனமாக உழைப்பவர்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு வந்து எங்களை மதிக்க மாட்டார்கள். எங்களை பற்றி இருக்கின்ற அச்சம், பயம் அவருடைய உள்ளத்திலே இருந்து எடுபட்டு போய்விடும். இரண்டாவதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ரப்புல் ஆலமீன் அவனுடைய ருபா, அவனுடைய பொருத்தப்பாடு, அவனுடைய திருப்தி எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. எங்களுடைய வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே நாங்கள் கொடி கட்டி பறக்கலாம், மாட மாளிகைகளை கட்டலாம், எத்தனையோ வாகனங்களை நாங்கள் விலை கொடுத்து வாங்கலாம், வெளிப்படையிலே பகட்டாக நாங்கள் வாழலாம். ஆனால் ரப்புடைய ருபா, அல்லாஹு தாலாவுடைய பொருத்தப்பாடு, அவனுடைய பரக்கத்து அந்த பிசினஸ்ல இருக்க மாட்டாது. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அண்மை காலத்திலே இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு புள்ளி விபரத்தின்படி 21% இந்த ஜெயில்களிலே, இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற 21% முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே இந்த உம்மத்தை பற்றி ஹைர உம்மத் என்று சொல்லுகிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற சமுதாயம் என்று சொல்லுகின்றான். ஆனால் தீமையை ஏவி நன்மையை தடுக்கின்ற சமுதாயமாக நாங்கள் இருந்தால் நாங்கள் எப்படி வெற்றி அடைந்த சமுதாயமாக இருக்க முடியும்? அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற சமுதாயம் தான் உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லுகிறான். நாம் ஏன் சர்வதேச ரீதியாக தோல்வி கண்டிருக்கிறோம்? ஏன் தேசிய ரீதியாக இவ்வளவு தூரம் எங்களை பற்றிய பிழையான கண்ணோட்டங்கள் இருக்கின்றன என்று சிந்தித்து பாருங்கள். அண்மை காலத்திலே இந்த நாட்டுக்குள் கடத்தி வரப்படக்கூடாத பொருட்களை கடத்தி வந்தவர்கள் என்ற வகையிலே இலங்கையின் சுங்க திணைக்களத்தால் இனம் காணப்பட்டவர்களிலே 157% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, சுங்க திணைக்களம் தடை செய்திருக்கிறது, இந்த நாட்டின் சட்டத்துக்கு அது விரோதமானது என்று சொல்லப்படுகின்ற பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை இங்கு பட்டியல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவற்றை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் முஸ்லிம்கள் தான் 157% இருக்கிறது என்றால் நாம் இந்த நாட்டிலே எப்படி மரியாதையோடு வாழ முடியும்? எப்படி இந்த நாட்டிலே மற்றவர்களுக்கு முன்னால் கௌரவமாக பார்க்கப்பட முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாட்டிலே நாம் எவ்வளவு தூரம் ஒரு காலத்திலே கண்ணியமானவர்களாக இருந்தோம். இந்த நாட்டு அரசர்கள் முஸ்லிம்களுக்குத்தான் மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள். முஸ்லிம்களுக்குத்தான் வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே இடம் கொடுத்திருந்தார்கள். இந்த நாட்டு அரசர்கள் இந்த நாட்டிலே மடிகை எனப்படுகின்ற நிலங்களை முஸ்லிம்களுக்கு சொந்தமாக கொடுத்திருந்தார்கள். தவளமை எனப்படக்கூடிய வியாபாரத்தை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தி இந்த நாட்டிலே மிகவும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே இருந்த அரசர்கள் முஸ்லிம்களை தங்களுடைய அந்த கிச்சனிலே அவர்களுடைய அந்த சாப்பாட்டுக்கு பொறுப்பாக நியமித்திருந்தார்கள். அவருடைய வைத்தியர்களாக முஸ்லிம்களை வைத்திருந்தார்கள். அது ஒரு காலம். அது கண்ணியமாக நாங்கள் வாழ்ந்த காலம், கௌரவமாக நாங்கள் வாழ்ந்த காலம். வாழ்க்கையிலே பரக்கத்து காணப்பட்டது, வியாபாரத்திலே பரக்கத்து காணப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கின்ற நிலை எப்படி என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக போதை வஸ்துக்களை பொறுத்தவரையிலே அவற்றை உற்பத்தி செய்கின்ற அல்லது கடத்துகின்ற அல்லது விற்பனை செய்கின்ற அல்லது பாவிக்கின்ற நிலையில் இருக்கின்ற முஸ்லிம்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, முதலாவது அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் போகிறது. இரண்டாவதாக நாங்கள் இந்த நாட்டிலே செல்லா காசுகளாக, மற்றவர்களால் மதிக்கப்படாதவர்களாக நாங்கள் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? அல்லாஹு தாலாவுடைய கோப பார்வையிலிருந்து நாங்கள் தூரமாக வேண்டுமா? நாங்கள் ஹராமான சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்ற அந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதன் போதை வஸ்துக்களை பாவிக்கின்றானோ அந்த மனிதனுடைய உடல் படிப்படியாக பலகீனமடைந்து அவன் நோயாளியாகி நடைப்பிணமாகி
இந்த உலகத்திலே அவன் சுகாதார ரீதியாக கேடுகட்டது மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாகவும் அவன் கேடுகட்டவனாக மாறி சமுதாயத்தால் அவன் நிராகரிக்கப்படுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு அவன் அடைகின்றான். அப்படிப்பட்ட போதை வஸ்தை பாவிக்கின்ற அந்த மனிதனுக்கு நாங்கள் போதை வஸ்தை விற்போமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலாவுடைய தக்குவா இருக்கிறதா? மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் இருக்கிறதா? நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமா? சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் போதை வஸ்துக்களை பாவிப்பதில்லை, ஆனால் மற்றவர்களுக்குத்தான் நாங்கள் அதனை கொடுக்கின்றோம், எனவே அதுக்கு பாவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதுவை குடிப்பவனும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றான், மதுவை பிழிபவன் இருக்கின்றானே அவனும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றான். அதனை விற்பனை செய்பவன், அதனை விற்பனைக்காக கொண்டு வருபவன், அதே போன்று அதற்காக வேண்டி ஒத்தாசையாக இருக்கின்ற எல்லோரும் அந்த மதுவை குடிப்பதிலே, அந்த மதுவினுடைய ஹராத்திலே சம பங்கெடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று போதை வஸ்துக்கள் எத்தனையோ வடிவத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. எமது பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். தற்போது ஐஸ் போன்ற மிகவும் ஆபத்தான, எந்த வகையிலும் பொருத்தமில்லாத அந்த வகையான போதை வஸ்துக்கள் இந்த நாட்டிலே சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கின்றன. அவற்றை குடிப்பதனால் மக்கள் எவ்வளவு பெரிய பயங்கரமான நோய்களுக்கு உள்ளாகுவார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தற்போது இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட குற்றவாளிகளை தேடி வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அதனை பாவிப்பதும் இல்லை, அதனை விற்பனை செய்வதும் இல்லை, மாறாக யாரெல்லாம் குற்றம் செய்கின்றார்களோ அவர்களை திருத்துபவர்களாக, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்களும் சேர்ந்து குடிப்பவர்களாக, அவர்களும் சேர்ந்து விற்பவர்களாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை நாம் இந்த இடத்திலே யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, உலகத்திலே இஸ்லாம் இவ்வளவு தூரம் பின்னணிக்கு போயிருக்கிறது என்றால் 200 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழுகிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற 25% முஸ்லிம்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தீனை சுமந்தவர்கள், அல்லாஹு தாலாவுடைய அந்த மார்க்கத்தை பெற்றவர்கள், முஸ்லிம் பெயர்களிலே இருப்பவர்கள், அவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட அடியும் உதையும் கிடைக்கிறது என்றால், நாம் இஸ்லாத்தின் பெயரில் இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு குழி பறிப்பவர்களாக, இஸ்லாத்துக்கு வேலி போடுபவர்களாக, இஸ்லாத்தின் பிழையான முன்மாதிரிகளாக இருக்கின்றோம். தொழுவதனால் மாத்திரம் இஸ்லாம் அல்ல, நோன்பு பிடிப்பதனால் மாத்திரம் இஸ்லாம் அல்ல, மிஅராஜுடைய விஷயத்தை ஹயாத்தாக்குவதனால் மாத்திரம் இஸ்லாம் அல்ல. எமது வியாபார கொடுக்கல் வாங்கல்கள், எமது குடும்ப உறவுகள், நாம் அந்நியவர்களோடு மற்றவர்களோடு பரவுகின்ற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நோன்பு வருகிறது, இது ஷாபானுடைய மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நோன்புடைய காலத்திலும் கூட தமது பிள்ளைகளை கட்டுப்படுத்தாத பெற்றோரை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகள் எங்கு போகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன என்பவற்றையெல்லாம் பெற்றோர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள்களை வாங்கி கொடுத்து அவர்கள் பழகுகின்ற நண்பர்களை பார்க்காமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக எதிர்காலத்திலே இந்த பிள்ளைகள் இந்த பெற்றோருக்கு எதிரானவர்களாக மாறுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, எம் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் எமது இந்த உழைப்பு முயற்சிகளை ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும். ஹலாலான உழைப்பு ஒவ்வொரு சதமும் என்னுடைய சட்டை சாக்குக்கு வந்து சேருகின்ற பொழுது யோசிக்க வேண்டும், நான் பொய் சொல்லி அல்லது களவெடுத்து வட்டி எடுத்து லஞ்சம் கொடுத்துத்தான் இது வந்து சேர்ந்திருக்கிறதா, அல்லது உலகத்திலே மற்ற மக்களுக்கு ஏதாவது துன்பங்கள் செய்துதான் நான் இதனை எடுத்திருக்கின்றேனா என்று நான் கட்டாயமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் எமது எல்லா வகையான உழைப்புகளையும் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமான முறையிலே நாங்கள் அமைக்காத போது நாளை மறுமையிலே சிக்கிக் கொள்ள வேண்டி வரும். ஒவ்வொரு நாளும் தூக்கத்திற்கு போகின்ற சந்தர்ப்பத்திலே அன்பார்ந்த நல்லடியார்களே, நாங்கள் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். இன்று 1000 ரூபாய் உழைத்திருக்கிறேன், 2000 ரூபாய் உழைத்திருக்கிறேன், என்னிடத்திலே வந்து சேர்ந்த இந்த ஒவ்வொரு சதமும் ஹலாலாகத்தான் வந்து சேர்ந்திருக்கிறதா என்று. அப்போது நிம்மதியாக தூங்க முடியும். அதே நேரம் அன்றைய இரவு எங்களுடைய ஹயாத்து போகுமாக இருந்தால், உயிர் போகுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாங்கள் நிம்மதியாக பதில் சொல்ல முடியுமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஜனாசா எடுத்து வரப்படுகிறது தொழுவிப்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மனிதன் யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ், 2 திர்ஹம் கொடுக்க இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய நண்பருக்காக நீங்களே ஜனாசா தொழுவித்துக் கொள்ளுங்கள். நான் தொழுவிக்க மாட்டேன் கடனாளி என்ற காரணத்தினால். அப்போது அங்கிருக்கின்ற அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஹுமா அலைய யா ரசூலல்லாஹ், அந்த 2 திர்ஹம்களையும் நான் பொறுப்படுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதற்கு பின்னால் தான் அவர்கள் ஜனாசாவை தொழுவித்தார்கள். கடன் என்ற அந்த விஷயத்துக்கே இவ்வளவு பாரதூரமான ஒரு தண்டனை என்றால், கடன் என்றால் என்ன? விருப்பத்தோடு எடுக்கப்படுகின்ற காசு. அந்த காசை ஒருவர் 2 திர்ஹம் தான், 2 கோடி அல்ல, 2 மில்லியன் அல்ல, 2 பில்லியன் அல்ல. கடனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், ஷஹீதுடைய பாவம் கடன் ஆளியாக இருந்தால் மன்னிக்கப்படாது என்றால், களவெடுத்த பணம், வட்டி எடுத்த பணம், லொத்தரின் மூலமாக எடுத்த பணம், மற்றவர்களிடத்திலே இந்த போதை வஸ்துக்களை விற்றதன் மூலமாக எடுத்த பணம், பொய் சொல்லி பொருட்களை விற்பனை செய்த பணம், இந்தியாவுடைய பொருள் என்று இலங்கை பொருளை விற்பனை செய்த பணம், இவற்றையெல்லாம் பற்றி என்ன சொல்லுவது சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே. அந்த வகையில் எங்களுடைய இந்த சொத்துக்களை, வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கல்களை ஹலாலாக மாற்றிக் கொள்வோம். எமது பிள்ளைகளை நாங்கள் நல்ல முறையிலே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே வளர்த்துக் கொள்வோம். வல்ல நாயன் எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உழைப்புகளை சுத்தமாக, சுகாதாரமாக, உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வதற்கான பக்குவத்தையும் மனோநிலையும் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், கடந்த காலத்திலே நாம் யாருக்காவது அந்த அநியாயங்களை இழைத்திருந்தால் அவர்களிடமிருந்து பறித்த எடுத்த சொத்துக்களை மீட்டி கொடுப்பதற்கான மனப்பாங்கையும் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. உலகத்திலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. அவர்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களை நீ முற்று முழுதாக முறியடித்து விடுவாயாக. உன்னுடைய பலத்தை நீ பிரயோகிப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم.